ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து செகண்ட் ரோமன் வரைக்கும் நம்பர்ஸ் பார்த்துருந்தோம் ஷார்ட்ஸில். இப்போ தேர்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா இஆர்சி ஃபஸ்ட்டு வந்தனா போயம்லேருந்து இந்த செகண்ட் பேராகிராஃப் வந்து நமக்கு இஆர்சிக்கு வரும். பாருங்கள், இந்த செகண்ட் பேராகிராஃப் இஆர்சிக்கு வரும். நிந்தா கிசி கா ஹம் கிசி से भूल कर भी ना करे, ईश्वरिया कभी भी हम किसी से भूल कर भी ना करे, हे प्रभु आनंद तंत ஞான் ஹம்கோ தீஜியே. இந்த பேராகிராஃப் தான் நமக்கு வந்து இஆர்சியில் வரும். இந்த பேராகிராஃபை கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இஆர்சியில் எழுதும்போது இங்கிலீஷ் இல்லது தமிழ் எதில் வேணால் நீங்கள் ரைட்டிங்ஸ் பண்ணலாம். பாருங்க, இந்த பேராகிராஃப் இப்படி இஆர்சியில் ஃபஸ்ட்டு இஆர்சி இது. இந்த இஆர்சியை நம்ம இப்போ படிச்சுட்டு இடம் இல்லை தமிழ் இல்லை இங்கிலீஷில் எழுதிக்கலாம். இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வரிகள் வந்தனா என்ற பாடலில் தரப்பட்டுள்ளன என்பதற்கு வந்தனா என்பதற்கு வழிபாடு என்று பொருள். இங்கே இறை வழிபாடு என்று பொருள்படும். இந்த கவிதையை எழுதியவர் கவிஞர் ராம் நரேஷ் திருப்பட்டி ஆவார். அப்படி எழுதி அதோட அந்த பேராகிராஃபோட பொருளை நம்ம எழுதணும். இந்த பேராகிராஃபோட பொருள் எழுதி இங்கிலீஷில் தமிழில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். யாரை பற்றியும் யாரிடமும் நாங்கள் மறந்து கூட அவதூறு சொல்லக்கூடாது. யார் மீதும் ஒருபோதும் நாங்கள் மறந்தும் கூட பொறாமை கொள்ளக்கூடாது. கடவுளே, ஆனந்தம் தரும் இந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த போயம். இஆர்சியில் ஃபஸ்ட்டு இஆர்சி இதுதான் வரும் உங்களுக்கு. இதை நீங்கள் வந்து இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ் இந்த ரெண்டில் எழுதலாம். இப்போ செகண்ட் இஆர்சி எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் போயம் பார்த்திங்கன்னா பல்வன் பனோ. பல்வன் பனோவில் எப்போவுமே செகண்ட் பேராகிராஃப் தான் இஆர்சியாக நமக்கு கேட்டுட்ருக்காங்க. அந்த செகண்ட் பேராகிராஃப் பார்த்திங்கன்னா बलवन बनो तुम भारत की माम की शान बनो, तुम वीर बनो बलवन बनो, तुम बलशाली हनुमन बनो அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த பேராகிராஃப் தான் வரும் செகண்ட் இஆர்சி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இஆர்சி. ஃபஸ்ட் ஒன்னில் செகண்ட் பேராகிராஃப்ஸ் வந்தனா போயம்லேயும் செகண்ட் பேராகிராஃப். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த போயம்லேயும் செகண்ட் இஆர்சி தான். இதுவும் நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். இந்த வரிகள் பல்வன் பனோ என்னும் கவிதையிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இக்கவிதை வீரமும் விவேகமும் உடையவர்களாக வளர வேண்டும் என்று கூறுகிறது. பொருள், நீ பலசாலியாக பலம் கொண்டவர்களாக நமது இந்திய நாட்டை காக்க முடியும். இந்திய நாட்டை காப்பவர்கள்தான் அதன் பெருமைக்குரிய குடிமகன்கள் ஆக முடியும். இப்படி இது படித்து இது பல்வன் பனோவில் இது இஆர்சி செகண்ட் இஆர்சி. மொத்தம் 4 இஆர்சி கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது 2 இல்லை இது எழுதணும். மூணாவது போயம் பார்த்திங்கன்னா சோட்டா சே தீப் சலாதோ. அதில் பார்த்திங்கன்னா இந்த லைன் தான் செகண்ட் பேராகிராஃப் தான். அதுலேயும் இந்த செகண்ட் பேராகிராஃப் தான் நமக்கு வந்து பீனா ருக்கே சல்தே ஜாவோ. இந்த லைன் தான் உங்களுக்கு இஆர்சிக்கு வரும். இந்த 3 இஆர்சியுமே நமக்கு இம்பார்ட்டண்ட் 3 போயமில் இருக்குது. ஒரு 4th லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர் அப்னால தேர்டு பேராகிராஃப் தான் நமக்கு எப்போவுமே இஆர்சியாக கேட்டுட்ருக்காங்க. இந்த தேர்டு பேராகிராஃப் வரும். அந்த இஆர்சி எழுதிக்கலாம் நீங்கள். இந்த 3 இஆர்சியுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு தான். பார்த்திங்கன்னா இங்கே தமிழில் எல்லாத்து கொடுத்துருப்பாங்க. தேர்டு பேராகிராஃப் தான் இந்த இஆர்சியில் வரும் கர் அப்னால. சேம் அதே தான். இந்த வரிகள் கர் அப்னா என்னும் கவிதையிலிருந்து தரப்பட்டுள்ளன. பரந்த உலகில் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரே இடம் நமது வீடு தான் என்று இக்கவிதையின் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த வீட்டில் அம்மா அப்பா சகோதரர்கள் சகோதரிகளோடு வளர்ந்து பெரியவர்களானோம். அங்கே தான் சிரிக்க கற்றுக்கொண்டோம், அழுக கற்றுக்கொண்டோம், விளையாடவும் பேசவும் கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது தான் இந்த இஆர்சி. இந்த 3 இஆர்சியுமே இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 இஆர்சியுமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். பாருங்கள், மாடல் கொஸ்டின் பேப்பரில் தேர்ட் ரோமனில் இஆர்சி ஃபஸ்ட்டு வந்தனா போயம்லேருந்து, செகண்ட் வந்து பல்வன் பனோ, தேர்டு வந்து தீப் சலதோ. தேர்டு போயம்லேருந்து ஒரு செகண்ட் பேராகிராஃப். எல்லா போயம்லேருந்து செகண்ட் பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா 4th போயம் இருக்குது, ஹகர் அப்னாலையும் இருக்குது. இந்த இஆர்சி இம்பார்ட்டண்ட். இது மட்டும் பார்த்துக்கோங்க.